முதலாவது என்னுடைய கேள்வின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இப்போ ஈழத்தமிழர் சம்பந்தமான அரசியலை பேசுகிறவர்கள் ஓரளவுக்கு நேர்மையாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அங்கே அந்த களத்தில் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 1952 இந்த பிரச்சனைகளை நான் படித்து தெரிஞ்சிருக்கிறேன். நான் அதே மாதிரி சென்னையில் ஒரு 32 வருடங்கள் வாழ்ந்துருக்கேன். ஸோ சென்னையிலையும் நான் பல கட்டங்களில் இந்த அரசியல் தமிழகத்தில் இருந்ததையும் நான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன், படித்து தெரிஞ்சிருக்கிறேன். இப்போவும் உண்மையிலேயே அந்த உணர்வுகளுக்கு அந்த உரிமை நியாயமானது அப்படிங்கிறதுல தளராத உறுதியோடு இருக்கக்கூடிய உணர்வாளர்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அரசியல் என்பது அந்தந்த நேரங்களில் எல்லா அரசியலுமே பொதுவாக இதில் இவங்க அரசியல் அவங்க அரசியல் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், இதுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அது சந்தர்ப்பவாத அரசியல். அந்தந்த நேரங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த விஷயங்களை கையில் எடுத்துக்கிறதும், தேவைப்படலை அப்படிங்கிற நேரங்களில் அதை விட்டுட்டு வேறு விஷயங்களை எடுத்துக்கிறதுங்கிறது நான் கடந்து வந்த பாதையில் நான் உணர்ந்திருக்கேன். அதனால் இதையெல்லாம் கடந்து எல்லாருக்குமே இதில் இவங்க அவங்கன்னு பிரித்து பார்க்காமல் பொதுவாக மக்களிடத்திலே அவர்களுக்கான நியாயம் கிடைக்கணும். உலக அரங்கத்தில் ஐநா போன்ற உலக மையத்தில் அங்கே நடந்தது ஒரு இனப்படுகொலை, ஒரு இனம் அழிக்கப்பட்டது, திட்டமிட்டு அழிக்கப்பட்டது, ஒரு மொழி வரலாறு அழிக்கப்பட்டது, திட்டமிட்டு அழிக்கப்பட்டது, யாழ்ப்பாணத்தில் நூலகங்கள் அழிக்கப்பட்டது. இதெல்லாம் உலக அரங்கத்தில் அதை வெளியில் வரணுங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வாகத்தான் இருக்குது. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. நீங்கள் சொன்னீங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திட்டு போகிறாங்க, அது இருக்காங்க. இதில் நான் குறிப்பிட்டு இவர் தான் நான் சொல்ல முடியாது. அது உணர்றவங்க உணர்வாங்க, அந்த தவறை செய்கிறவங்க அதை உணர்வாங்க. நீங்கள் அரசியல் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் உங்கள் நாட்டு அரசியலை இந்திய அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்குறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்திய உலகத்திலேயே ஜாதியை அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு இந்தியா மட்டும்தான். நீங்கள் அதை முதல்ல புரியணும். அங்கே உங்களுக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய மதவாத அரசியலாக இருந்தாலும் ஜாதி ரீதியான அரசியலாக அங்கே அரசியல் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா இருக்குது. நான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உண்மையை தான் பேசுகிறேன். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இந்திய குடிமகனாக நான் பேசுகிறேன். நான் எல்லோரும் மாதிரி சம்பாதிக்கிறேன். நான் இன்றைக்கி ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க, 18% போடுறாங்க. நான் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நைட்டு போய் நான் நடித்தேன்னா அந்த 5 லட்சத்துலேருந்து நான் லட்சத்துக்கு 18,000 ரூபா பணம் நான் கட்டுறேன் இந்த நாட்டுக்கு. ஆனால் அந்த என்னுடைய மாநிலத்தில் ஒரு பேரழிவு, ஒரு கேரளாவில் ஒரு வயநாட்டு பேரழிவு நடக்குதுன்னா அது மத்திய அரசாங்கம் அதற்காக முன்னெடுத்து உடனடியாக அந்த நாட்டு மக்கள் அந்த மாநில மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இது மத்திய அரசாங்கம் சொல்லிக்கலாம். நான் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஈழத்தமிழர்கள் சம்பந்தமாக டில்லி என்ன மாதிரியான ஒரு கொள்கையை கடைப்பிடித்து வந்தாங்க. அதில் மாற்றம் ஏதாவது தளர்வு இருக்கா, இல்லாட்டி எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு நீங்கள் நம்புறீங்களா? எதிர்காலத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதற்கான காலங்கள் கனியணும், அதுதான் எல்லோருடைய பிரார்த்தனை. நடக்கும் நம்புகிறோம். ஆனால் இது இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன்னா முதல்ல உங்களுக்கு மொழிவாரியாக இந்தியா பிரிக்கப்பட்டதிலிருந்தே இதில் ஒரு சிக்கலை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்தியா எப்பொழுது மொழிவாரியாக பிரிக்கப்பட்டதோ அப்பையிலிருந்தே ஒருவேளை அங்கே நடந்துட்டால் இங்கே இவன் தனியாக கேட்டுருவானோ, அவன் தனியாக, அது ஒரு உள்ள அரசியல் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்மளை பொறுத்தவரை நமக்கான இந்த அதிகார பகிர்வு என்பது, அதாவது அந்த நாட்டில் இந்த மக்களுக்கான ஒரு தனித்துவ ஒரு நிலைப்பாடு, அவங்களுக்கான அந்த தேசம் கிடைக்கணுங்கிறது எல்லாருடைய விருப்பம். அது நடக்கணுங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனை. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கேக்குள்ள இந்தியா மத்திய அரசாங்கத்திட்ட அப்படி ஒரு மாற்றம் பெறதுக்கு எப்படி அது சாத்தியமாக இருக்குது? அதுதான், அதுக்கு காலங்கள் தான். அதற்கான வலுவான குரல் தமிழகத்திலேருந்து உருவாகணும். அதுதான் அடிப்படை. இன்றைக்கு இலங்கை அரசியல் ஒரு தேசிய அரசியலாக மாறி இருக்குது. அதை நீங்கள் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. பல நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு தேசிய அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை தனியீழம் தமிழர்களுக்கான உரிமை என்பது அங்கு மட்டுமல்ல,
தமிழகத்திலே இருக்கிறவங்க மட்டுமில்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒற்றை கருத்தாக இணையும் பொழுதுதான் அதற்கான வலிமை கூடும்னு நான் நம்புகிறேன். உண்மைதான் நீங்கள் சொல்கிற மாதிரி மூன்றாம் உலக நாடுகளுக்குள்ள நீண்ட தூரத்துக்கு அங்கால இருந்தே அரசியலை செயல்படுத்துகிறவர்கள் தங்களுடைய கைக்குள்ள வைத்திருக்கிறார்கள். அது வெள்ளாதிக்கம் கொண்ட நாடுகளோட ஒரு நவீன பண்பாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து ஆதரவு வருமென்று நாங்கள் மக்கள்கிட்ட அந்த உணர்வு இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியாக அந்த ஆதரவு ஒரு எம்ஜிஆருடைய ஆட்சியில் இருந்தது போல பிற்பட்ட காலத்தில் இருக்கல ஆதரவு. உண்மையான விஷயம். இன்றைக்கு புதிதாக விஜய் அரசியலுக்குள்ள வர எம்ஜிஆரை போல ஒரு இடம் கிடைக்கும் என்று நினைக்கிறீங்களா? இல்லை, இதாவது எம்ஜிஆருடைய காலகட்ட அரசியல் என்பது வேறு. அவருடைய காலகட்ட அரசியல் என்பது அவர் ஒரு இயக்கத்தை சார்ந்தவராக இருந்து அந்த இயக்க பாடல்களை தன்னுடைய திரைப்படங்களிலே பயன்படுத்தி அந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் அந்த கட்சியினுடைய வேட்டி அதனுடைய சின்னம் இதையெல்லாம் சினிமா மூலமாக மக்களிடத்திலே பிரபலப்படுத்தி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொது நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தன்னுடைய கொள்கை அவர் வைத்திருந்த பேரறிஞர் அண்ணா அவருடைய அந்த திராவிட சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து அதில் ஏற்ற இறக்கங்களை பார்த்து இறுதியிலே அந்த கட்சியை சார்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக மாறி பிறகு அந்த அரசு அமைந்ததுக்கு பிறகாக அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகாக அந்த அரசாங்கத்தில் அவருக்கு ஏற்பட்ட முரண்பாடுகளின்பால் 72 வெளியே வந்து அவர் என்று ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை 5 ஆண்டுகளில் 77 அரசனையை ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர். ஸோ அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரியான இந்த ஊடகங்களோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சினிமா நடிகர்களில் நல்ல மக்களிடத்தில் வரவேற்பு, குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் வரவேற்பு உள்ளவராக நடிகர் விஜய் இருக்கிறாருங்கிறதுல மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. பட் அந்த ஒரு புகழ் மட்டுமே தன்னை முதல்வராக மாற்றும், அதுவும் வரக்கூடிய ஓராண்டுகளிலே மாற்றிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அவர் மக்களை ஒரே வருடத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிட்டு உடனடியே ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்திலே நடந்துவிடும் என்று அவர் உடன் இருக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர்களோ சொல்லக்கூடிய அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் சந்திக்க வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், மக்களுக்கான போராட்ட களத்தில் இறங்க வேண்டும், இனத்திற்காக மொழிக்காக. குறிப்பாக இலங்கையிலே நடந்த அந்த கொடுமையை உலக அரங்கிற்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது ஒரு இன அழிப்பு என்று இந்திய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். ஐநா சபை போன்ற இடங்களிலே அவருடைய கட்சி நிர்வாகிகள் சென்று வாதாட வேண்டும், அவருடைய கருத்துக்களை முன்னெடுத்து சொல்ல வேண்டும். ஸோ மக்கள் ரசனை எனக்கு பிடிச்சிருக்கு. என்னையும் கூட தான் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை யாருமே நீன்னு கூட என்னை சொன்னதில்லை. அதுக்கப்புறம் என்னை தேயை தவிர வேறு எதுவுமே சொல்கிறதில்ல. ஸோ அதனால் நம்ம பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டோம்னா எல்லா விமர்சனங்களும் செய்யத்தான் செய்வாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஸோ எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை. அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்திருக்கார், வரவேற்கிறோம். ஜனநாயக நாட்டில் அரசியலில் என்ன யார் வேண்டுமானாலும் வரலாம், அதுதான் ஜனநாயகம். இன்றைக்கி கூட இலங்கையில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் ஒரு 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 பாராளுமன்ற வேட்பாளருக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் போட்டி போடலையா என்ற நிலையில் எந்த இடத்துல இன்றைக்கு இந்த அரசியல் இருக்குது, எந்த நிலையில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஒருமித்த கருத்தை கொண்டு தனக்கான அதிகாரத்தை கைப்பற்றிக்கணுங்கிற முனைப்பு இல்லாமல் அங்கேயே 100 பேர் 200 பேருங்கிற பொழுது அது எப்படி நம்ம? அதனால் ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதனால் அவர் வர்றதுக்கு அவருக்கான எல்லா தார்மீக பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்குது. ஆனால் இவ்வளோ எளிவாக வரக்கூடிய தேர்தலிலே போட்டியிட்டு தமிழகத்தை ஆட்சி செய்யலாம்னு அவருடைய கருத்தாகவோ இல்லை அவருடைய உடன் இருக்கக்கூடியவருடைய கருத்துக்கள் சாத்தியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இந்திய அரசியல் வரலாற்றில் அயல் நாடுகள் பகை கொண்ட நாடுகளாக இருக்குது. உதாரணத்துக்கு சீனா, பாகிஸ்தானை சொல்லலாம். 60களில் இந்திய சீன போர் நடக்கக்குள்ள இந்தியா படுதோல்வியை சந்திக்குது. அந்த தோல்விக்கு பின்னர் தான் நேருவினுடைய கடும் முயற்சியும் அவரை டில்லியில் ஒட்டுமொத்த உழைப்பாலே படை வலுவை உயர்த்துறாங்க. உயர்த்திட்டு தான் 70களில் கிழக்கு பாகிஸ்தானை எடுத்து பாகிஸ்தானுக்கு அடித்து இராணுவ ரீதியாக தன்னை உயர்த்தி கொண்டு பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுக்குறார்கள். இதே மாதிரி ஒரு நம்பிக்கை ஈழத்தமிழர்களுக்கு இருந்தது, எங்களுக்கும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். இன்றைய அரசியல் சூழ்நிலையில்
தமிழ்நாட்டு அரசியல் சக்திகள் கூட்டாக இலங்கை தமிழர் மீது ஒரு தீர்வை கொடுங்கன்னு சொல்லி இந்தியாவை ஏன் வலியுறுத்தக்கூடாது? வலியுறுத்தணும், அதுதான் எல்லோருடைய நோக்கமும். அங்கே தானே இங்கே நான் பெரியவரா நீ பெரியவரா, உனக்கு எத்தனை பேர் எனக்கு எத்தனை பேர், இதில் எனக்கு என்ன, இப்படிங்கிற கருத்துக்கள் தானே இன்றைக்குமே அது அது ஒன்றுபடலைங்கிறதானே என்னை போன்ற நடுநிலையாளர்களுடைய கருத்து. ஒரு தனி மரம் தோப்பாகாது, தோப்புன்னா 100 மரம் இருக்கணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் 1000 சித்தாந்தங்கள் கொள்கைகள் ரீதியாக மாறுபட்டு இருந்தாலும் இன ரீதியாக மொழி ரீதியாக ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு போராட்டத்துக்கு வலு சேர்க்கணுங்கிற எண்ணம் சுயநல விருப்புகளை புறந்தள்ளிவிட்டு பொதுநல சிந்தனையோடு வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அப்படி வரக்கூடிய வாய்ப்பு வரணும், இது என்னுடைய நோக்கம், என்னுடைய வேண்டுதல், என்னுடைய பிரார்த்தனை. நான் ஏற்கனவே சொன்னதான், ஏற்கனவே 2009 இறுதி யுத்தம் நடந்த டயங்களில் வந்து உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. அன்றைக்கு என்னுடைய நடிகர் சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கும் பொழுது நடிகர் சங்கம் வந்து அந்த போராட்ட களத்தில் கலந்துக்க மாட்டோம், நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் அந்த பொதுக்குழுவில் நான் தான் எந்திரிச்சேன். அப்போது சினிமா படப்பிடிப்புக்கு போகும்பொழுது உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்குது, இந்த நிலையில் இதில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு வெளியில் வந்தவனா. இதெல்லாம் நான் சொல்லிக்கிறது இல்லை, எனக்கு அது பழக்கமும் கிடையாது. ஆனாலும் சொல்ல வேண்டிய நேரங்கள் வரும் பொழுது இன்றைக்கி அது தேவைப்படுது. அப்போது அதே நிகழ்வில் அழைப்பு இல்லாமல் சென்று கலந்து கொண்டவன் நான். அந்த நிகழ்வில் அழைப்பே இல்லாமல் சென்று கலந்துக்கிட்டவனா. அப்பொழுது பேசும் பொழுது கூட நான் அந்த மேடையில் நான் தான் ஆரம்பித்தேன், நான் தான் ஒரு கருத்து சொன்னேன். நான் ரொம்ப நேரம் பேசலை, 1 நிமிடம் 2 நிமிடம் பேசியிருப்பேன். அதோட வீடியோ சன் நியூஸில் இருக்கும், வெளியில் சில உங்களை மாதிரியான சில பேர்கிட்ட அது இருக்குது. அதில் நான் என்ன சொன்னேன்னா, என்னுடைய மொழியும் என்னுடைய இனமும் என்னுடைய மக்களையும் அழிப்பவர் இவர்தான் என்று சொன்னால், இவர் அழிந்தால் என்னுடைய மொழியும் என் மக்களும் என் நிலமும் பாதுகாக்கப்படும் என்று சொன்னால், அவரை அழிப்பதற்கு செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அன்னைக்கு சொன்னேன், 2009 சொன்னேன். இது வந்து நம்ம ஒன்று ஏதோ மேடைக்காகலாம் அப்படி நான் அதை அரசியலாக நான் பார்க்கணும், அரசியலாக எடுத்துக்கணும்னு நினச்சிருந்தால் அன்னைக்கு எனக்கு இருந்த அறிவுக்கு நான் நிறைய நேரம் எடுத்து பேசியிருக்கலாம். அது எனக்கு என்னை பொறுத்த நான் இப்போவும் சொன்னேன், சத்தியம் விட்டு சொல்கிறேன், அது ஒரு தியாகம். அது வந்து அதை வியாபாரமாகவோ அதை வேறு மாதிரி எந்த சுயநலத்திற்காக யார் ஒருவர் பயன்படுத்த முற்பட்டாலும் முனைந்தாலும் அவங்க நான் என் வாயால் சொல்லக்கூடாது, அது நல்லா இருக்காது. உங்களுடைய கட்சி என்ன மாதிரி? என்னுடைய கட்சி